ஹாய் கைஸ். நேத்திக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல்ஸ் தான் குடுத்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் நிஃப்டி மார்னிங் அந்த லெவல்ஸ மீட்டே பண்ணல. ஸோ, அதனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டிய பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கல. ஸோ, ஃபின் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி. என்னோட ஃபேவரைட் ஸ்கிரிப்ட் ஃபின் நிஃப்டின்னு கூட சொல்லலாம். ஸோ, ஃபின் நிஃப்டில தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ, அத நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்டின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. இதுதான் நம்ம ஃபின் நிஃப்டில நேத்திக்கு இந்த லெவல்ஸ் தான் குடுத்துருந்தோம். ஸோ, இதில நான் இன்னைக்கு எப்ப எப்படி ட்ரேட் பண்ணேன்னு சொல்றேன். இதுதான் மார்னிங் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த கேண்டில் தான். இப்போ இத 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் சார்ட்டா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஒரு 2 டேஸா மார்க்கெட் பையிங் சைடு தான், நம்ம பையிங் ட்ரேட் தான் அதாவது கால் சைடு தான் ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ, பையிங் சைடு 2 டேஸா பிரேக் ஆகி போக முடியல. ஸோ, நம்ம இப்போ இன்னைக்கு செல்லிங் ட்ரேட்ல ட்ரை பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டிலே நல்லா ரிவர்சல் ஆகியிருக்கு. ஸோ, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலே ட்ரேட் பண்ண போறோமா அப்படின்னா, வெயிட் பண்ண போறோம். வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3வது கேண்டில், அதாவது 9:21ஓட கேண்டில் ஆப்ஷன் பிரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். ஸோ, இந்த இடம் வர வரைக்கும் நம்ம ஆப்ஷன் பிரைஸ்ல ரீச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்க போறோம். ஏன்னா எக்ஸ்பைரி டேன்றதுனால ஆப்ஷன் பிரைஸ் மெல்ட் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்க போறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்த ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன் அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். க்ளோஸ்டு பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அடுத்த செப்டம்பர் 6க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. நான் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ, அதனால தான் நான் ஒரு சின்னதா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹியூஜ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட்ல என்னோட கால் ஆப்ஷன் பிரைஸ் நான் என்ட்ரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு இமிடியேட்டா ட்ராப் ஆனதுனால என்னோட பிரைஸுக்கே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ, அதனால நான் இமிடியேட்டா எக்ஸிட் ஆகிட்டு என்னோட ஒரிஜினல் ட்ரேடான புட் சைடு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ, அதை நான் ஆப்ஷன் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் 23,750ஓட புட் ஆப்ஷன் சார்ட்டு. நான் அங்கே 3 கேண்டில் சொன்னேன் இல்லையா? அந்த 3 கேண்டில் தான் இங்கே ஆப்ஷனில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. நான் இந்த இடத்துலலாம் என்ட்ரியே ஆகலை. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட ப்ரைஸ் மெல்ட் ஆகலை. இந்த ஒரு பிக் மொமெண்டம் கிடைச்சது இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்மாக இன்னைக்கு புட் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேண்டலில் தான் நான் என்ட்ரி ஆனேன். இந்த கேண்டல் கீழே தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. இப்போது நான் என்ட்ரி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, ₹65 என்ட்ரி ஆகியிருப்பேன். என்னோட 50% டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ₹81.25 வரும். அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. இந்த கேண்டல்லேயே வந்திருக்கும். ஸோ, அதனால என்னோட டார்கெட்ல நான் வெளியே வந்துட்டேன். 50% டார்கெட்ல வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதாவது 100% குடுத்தது. ₹65லேருந்து 100% அப்படின்னா ரூ. 130 வரைக்கும் போச்சு. ஸோ, நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு என்ன தேவையோ அந்த ப்ராஃபிட்ட எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்ட விட்டு வெளியில வந்துரணும். ஏன் அப்படின்னா பாருங்க, இங்க பாருங்க நல்லாவே மார்க்கெட் ஃபுல்லாவே டவுன் சைட்ல மூவ் ஆயிட்டு திடீர்னு 230க்கு மேல அப் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கும்பொழுது 2:00ல நம்ம ட்ரேட முடிச்சுட்டு வெளியில வந்துரணும். ஆல்மோஸ்ட் நம்ம 11:00லாம் வெளியில வந்துருவோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்டம் கொடுக்கும்.
ஓகே. செப்டம்பர் 6க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்துட்டு 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது 2க்கும் எனக்கு சேர்த்து எவ்வளோ புரோக்கரேஜ் வரும் அப்படின்னா, ஒரு ரூ. 15க்குள்ள தான் வந்துட்டு புரோக்கரேஜ் வரும். நம்ம புரோக்கரேஜ் காஸ்ட்ட வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்மளோட அக்கவுண்ட் வந்துட்டு ப்ராஃபிட்ல வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் 10 இயர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வெறும் அதாவது ஒரு கால் சைடு ஒரு என்ட்ரி குடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். புட் சைடு வந்துட்டு ஒரு என்ட்ரி குடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 ட்ரேடு தான். அப்போ வேற ஒரு புரோக்கர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த புரோக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு 20, 20, 40, 40, 40, ரூ. 80 வந்திருக்கும். ரூ. 80க்கு வந்துட்டு புரோக்கரேஜுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி, டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து அதுவே வந்துட்டு ரூ. 95 வந்திருக்கும். இது இல்லாம டிரான்சாக்ஷன் சார்ஜ் அது வந்துட்டு ஒரு ரூ. 15, ரூ. 20 வரும். கிட்டத்தட்ட ரூ. 115, ரூ. 120 வந்துரும். ஸோ, இப்போ நான் யூஸ் பண்ற கோடாக் செக்யூரிட்டில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 15 தான் வரும். ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு ஃப்ரீ புரோக்கரேஜ். நம்மள மாரி சின்ன சின்ன ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்குலாம் இந்த மாரி ஃப்ரீ புரோக்கரேஜ் இருந்தா தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு சர்வே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ் பண்ணா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ்க்காக ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அந்த ட்ரேட் மறுபடியும் வந்துட்டு லாஸ் ஆகுறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த ரூ. 15ங்கிறது வந்துட்டு நம்மளால வந்துட்டு அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஸோ, செப்டம்பர் 4த்துக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதாவது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் யூடியூப் போஸ்ட்ல வந்துட்டு போஸ்ட் பண்றேன். வந்துட்டு பாருங்க. நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணதோட ப்ராஃபிட்ட வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோல வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.